நான் தான் ஓங்காரம். அறிவில்லாத மனிதன் என்ன நினைக்கிறானெனில் தான் படைத்தது எல்லாம் தன்னுடைய படைப்பு என்று. ஆனால் அவை நிலைத்திருக்க கூடியவை அல்ல. நானோ சிருஷ்டியின் ஆரம்பம் முதலே அழிவில்லா படைப்புகளை எல்லாம் படைத்து வருகிறேன். நான் தான் ஓங்காரம். குரு சுக்கிராச்சாரியார் ரம்ப கரம்பர்களிடம் சக்திகளை பெறுமாறு அறிவுரை கூறுகிறார். அதன் பிறகு யக்ஷராஜன் சமரணனிடம் மாபெரும் விவாதம் செய்துவிட்டு கோபத்துடன் சென்று விடுகிறார். நாரதனின் அறிவுரையை கேட்டு ரம்ப கரம்பன் தவம் செய்வது என்று முடிவு செய்கிறார்கள். சொர்க்கலோகத்தில் தேவர்கள் கேளிக்கையில் மூழ்கியிருப்பதைக் கண்டு நாரதரும் குரு பிரகஸ்பதியும் பேசிக்கொண்டிருப்பதை சதித்திட்டம் என நினைத்து இந்திரன் தேவகுருவை அவமானப்படுத்தி பேசுகிறான். ஆனால் தேவகுரு மூலம் ரம்பர் கரம்பர் செய்யும் தவத்தை பற்றி தெரிந்தவுடன் அவன் இருவரையும் அழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்கிறான். ரம்ப கரம்ப. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மணே நமஹ. ரம்ப கரம்பா, நான் உங்களை உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். சொர்க்கத்தை ஆக்கிரமிக்க நினைக்கும் அரக்கர்களே, நீங்கள் உயிரோடு இருப்பதற்கு உரிமையே இல்லாதவர்கள். உங்கள் தந்தை சென்ற இடத்திற்கு நான் உங்கள் இருவரையும் அனுப்பி வைக்கிறேன். ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 எனக்கு உதவி செய்யறம்பா, என்னை காப்பாற்று சகோதரா, எனக்கு உதவி செய்யறம்பா, என்னை காப்பாற்று சகோதரா, எனக்கு உதவி செய்யறம்பா. ரம்பா, என்னை காப்பாற்று. தவத்தை நிறுத்தாதே ரம்பா, இல்லை என்றால் நீ இதுவரை செய்த தவம் வீணாகிவிடும். காப்பாற்று ரம்பா, என்னை காப்பாற்று சகோதரா கரம்பா. சகோதர கரம்பா, அக்னி தேவா, நீ ஒரு தேவனாக இருந்தும் கூட அரக்கர்களுக்கு உதவி செய்கிறாயே, இதற்கு பின்னணியான காரணம் என்ன? இவ்வாறு செய்வதற்கு உனக்கு வெட்கமாக இல்லை? தேவராஜா, நான் பிரம்மதேவர் இட்ட ஆணைக்கும் சொல்லுக்கும் கட்டுப்பட்டுள்ளேன். எந்த ஜீவனும் என்னை அழைத்தது என்றால் அது அரக்கரோ அல்லது மனிதரோ பாவியோ புண்ணியவானோ நான் அவர்கள் முன்பு தோன்றியாக வேண்டும். பஞ்சாக்னியில் நான் இருப்பது விதி எழுதியபடி மிக அவசியமான தவிர்க்க முடியாத ஒன்று. விதியின்படி எவர் ஒருவர் அக்னியை மகிழ்விக்கின்றாரோ, தவமும் ஜபமும் செய்கின்றாரோ அவர்களை காப்பதும் கூட எனது கடமைதான். அதாவது கடமையை பற்றி நான் உன்னிடமிருந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? பொறுப்பு என்பதை பற்றி உன்னிடம் கற்க வேண்டுமா? மறக்காதே அக்னி தேவா, நான் சொர்க்கத்தின் அதிபதி இந்திரன். தாங்கள் சொர்க்கத்தின் அதிபதிதான். இது என்னிடம் கூறுவதற்கு அவசியம் என்ன? இந்த ஜகமே அறியுமே தாங்கள் சொர்க்கத்தின் அதிபதி. ஜகம் அறிந்த இந்த பெரிய உண்மையை நானும் தான் அறிவேன்.
நீ உண்மையைத்தான் கூறுகிறாய், உண்மையை பேசுகின்றாய். ஆனால் ஒரு உண்மையை ஏற்கவில்லையே. நான் இப்போது இங்கு தேவரின் எதிரியான ரம்ப கரம்பனை வதம் செய்ய வந்திருக்கிறேன். இவர்கள் உயிரோடு இருந்தால் அது சொர்க்கத்திற்கும் தேவருக்கும் நன்மை தராது. இந்த அரக்கர்கள் உயிரோடு இருந்தால் தேவர்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? நீயும் கூட தேவன்தான், அரக்கர்கள் உனக்கும் எதிரிதான். எப்போது வேண்டுமானாலும் உன்னையும் அவர்கள் தாக்கலாம். பிறகு உன் பாதுகாப்பை பற்றி கவலை இல்லையா? எனக்கு என் பாதுகாப்பை விட என் பொறுப்பு, கடமை, தர்மத்தை பற்றி தான் கவலை. சரணடைந்த பிராணிக்கு உதவி செய்வது நமது தர்மம். ஐயமின்றி தாங்கள் எங்களது தலைவர்தான், எங்களது ராஜா. ஆயினும் தர்மத்தை செய்வது தங்களை விட மேலானது. அக்னிதேவா, தாங்கள் உண்மையை உதாசீனப்படுத்துகிறீர்கள், கோபப்படுகிறீர்கள். இப்படி தாங்கள் சுயநலத்துடன் கோபப்படும் வரையிலும் உண்மை உங்களுடைய அறிவிற்கு எட்டாது. இப்பொழுது எனக்கு முன்பு இருக்கும் மாபெரும் உண்மை ஒன்றுதான். நாம் இப்பொழுது விரைவாக செயல்பட்டு இந்த அரக்கர்களின் வம்சத்தை என்றும் வளராதபடி அழித்து விட வேண்டும். கரம்பனை நான் அழித்து விட்டேன் ரம்பா, இப்பொழுது உன்னை அழிப்பேன். வஜ்ராயுதம்! இதற்கான விளைவை அறிவாயா அக்னிதேவா? நான் தவறு எதுவும் செய்யவில்லை. நான் செய்த செயல் விதிக்கு உட்பட்ட செயல்தான். விதி என்னவென்று உனக்கு மட்டும்தான் தெரியுமா? நான் அறியாதவனா? விதி அப்படி என்ன கூறுகிறது? உன் முன்னே இருக்கின்ற எதிரியை உயிரோடு விட்டுவிட்டு நீ மடிந்து விடு என்று கூறுகிறதா? கூறவில்லை. அதோடு தேவராஜா, கடமை, பொறுப்பு இவைகளை விடு என்று கூறுகிறதா? நான் உன்னிடம் அதிகம் சர்ச்சை செய்ய விரும்பவில்லை அக்னிதேவா. உனது தவறுக்கான தண்டனையை அளிக்கிறேன். இனிமேல் நீ சொர்க்கலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. உன்னை சொர்க்கலோகத்திலிருந்து விலக்கி வைக்கிறோம். அரக்கர்களை பாதுகாத்து நீ சொர்க்கலோகத்தில் வசிக்கும் உரிமையை இழந்து விட்டாய். அக்னிதேவா, தாங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள். தங்களது இந்த உதவியால் நான் மிகவும் புலகாங்கிதம் அடைந்தேன். நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். உனக்கு வேண்டுமானால் இது உதவியாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு கடமைதான். தமது தலைவனான ராஜாவை சினம் கொள்ள செய்து பொறுப்பை எவர் நிறைவேற்றுவார் அக்னிதேவா? ராஜா சுயநலவாதியாக, தர்மமின்றி, மரியாதையின்றி, நன்னடத்தையின்றி இருந்தாலும் பயமின்றி சத்தியத்தையும் கடமையும் பாலிக்கிறார்களோ அவரே தர்மத்தை பாதுகாப்பதில் வெற்றி பெறுவார்கள். தாங்கள் தன்னியன் அக்னிதேவா, தன்னியன். ஓம் பிரம்மதேவாய நமஹ. என்ன ஆயிற்று சுவாமி? தேவி இந்திராணி, உனது இந்த கேள்விக்கு பதில் கூறி கூறி நான் களைத்து போய்விட்டேன். என்ன நடந்தது என்று சிறிது யோசித்துப் பார். எவ்வாறு யோசிப்பது? தாங்கள் திடீரென்று சென்று விட்டீர்கள். எங்கு சென்றீர்கள்? என்ன நடந்தது? எவ்வாறு அறிவேன்? நான் ரம்ப கரம்பர்களை வதம் செய்து வரச் சென்றேன். அரக்கர்களை வதம் செய்ய சென்றது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். பிறகு தாங்கள் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை? அரக்கரை வதம் செய்துவிட்டு வந்துள்ளீர்கள். அதற்காக தங்களை வாழ்த்துகிறேன். இந்திராணி, நான் கூறியது என்னவென்றால் வதம் செய்ய மட்டும்தான் சென்றேன். ஆனால் வதம் செய்து வந்தேன் என்று கூறவில்லையே. ஓ, அதாவது தாங்கள் அங்கு வதம் செய்யும் நினைப்போடு மட்டும் சென்றீர்கள், செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? நீங்கள் அவர்களை மன்னித்து விட்டீர்களா? இல்லை, உங்கள் மனதில் இரக்கம் பிறந்து விட்டதா? நான் கேட்பது தவறா சுவாமி? இப்பொழுதெல்லாம் என்னிடம் அதிகம் கேள்வி கேட்கின்றாய். இது உனது தவறு என்று வைத்துக்கொள் தேவி. ஏன் தவறு என்று கொள்ள வேண்டும்? மனைவி கணவனிடம் கேள்வி கேட்பதை அவளது கவலை, கடமை, பொறுப்பு என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? எனது இறைவா, எனது இறைவா, நீயும் அக்னி தேவனைப் போல கடமை மற்றும் பொறுப்பை பற்றி பேசுகிறாயே. அக்னிதேவன் எங்கே தேவராஜா? பல காலமாக நாங்கள் அவரை காணவில்லை. இனிமேலும் நீங்கள் காண மாட்டீர்கள் வருணதேவா. ஏன்? தேவி இந்திராணி, இவ்வாறு நீ ஏன், எங்கே, எவ்வாறு என்று கேட்காமல் பொறுத்துக்கொள்.
தாங்கள் அக்னி தேவனை பற்றி கூறினீர்கள் தேவராஜா. ஆம், அக்னி தேவனை இனிமேல் சதா சர்வ காலத்திற்கும் சொர்க்கத்திலிருந்து விலக்கி வைத்து விட்டேன். அக்னி தேவன் செய்த குற்றம் என்ன தேவராஜா? மிக கொடிய மாபெரும் குற்றம் செய்து விட்டான். நமக்கே துரோகம் செய்து விட்டான். தேவர் பக்கம் சாராமல் அரக்கர் பக்கம் சாய்ந்து விட்டான். அரக்கரின் உயர்வுக்காக, பிரம்மதேவரின் வரத்தை பெறுவதற்காக தனுபுத்திரன் ரம்பன் கரம்பன் கடும் தவம் செய்தார்கள். சொர்க்கத்தையும் தேவர்களையும் பாதுகாப்பதற்காக நான் அவர்களை வதம் செய்ய சென்றேன். கரம்பனை வதம் செய்த பிறகு பஞ்சாக்னியில் அமர்ந்திருந்த ரம்பனை வதம் செய்வதற்காக சென்றேன். அங்கு அக்னி தேவன் தனது ஜுவாலையால் பாதுகாப்பு கவசம் தந்தான். அவனை வதம் செய்ய அக்னி தேவன் விடவில்லை. நான் எடுத்துரைத்தும் கூட அவன் கடமையையும் பொறுப்பையும் பற்றி பேசினான். நானும் அவனை சொர்க்கத்திலிருந்து விலக்கி வைத்து அவன் செய்த தவறுக்கான தண்டனையை அளித்து விட்டேன். அதாவது அக்னி தேவன் தங்களை காட்டிலும் கடமைக்கும் பொறுப்புக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தானா? அது அவன் செய்த தவறு. இனி வரும் காலத்தில் நானும் வாயு தேவனும் எமது பொறுப்பையும் விதியின் சொற்களையும் ஏற்றுக்கொண்டு தங்களது ஆணையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எங்களையும் சொர்க்கத்தை விட்டு விலக்கி விடுவீர்களா? வருணதேவா, அவ்வாறு நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அக்னி தேவனையும் சொர்க்கத்திலிருந்து விலக்க சாத்தியக்கூறுகள் இருக்கவில்லையே. ஆனால் அது நடந்ததே. பயத்தாலும் சுயநலவசப்படுவதாலும் தீமையான செயல்களை செய்வதை காட்டிலும் கடமைகளை செய்து தண்டனை பெறுவது மிகவும் உயர்ந்த செயல். அக்னி தேவனும் இதைதான் செய்திருக்கிறான். தக்க நேரம் வரும்போது நாங்களும் அக்னி தேவனைப் போல செயல்படுவோம். வணக்கம் தாயே பார்வதி. தாயே, தங்களுக்கு இந்த சிவபக்தன் மீது கோபமா? पति परमेश्वराय नमो नमः. இவ்வாறு வெறுப்புடன் என்னை பார்க்காதீர்கள் தாயே. நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள். அரக்க குரு, தாங்கள் அரக்கரின் குரு ஆகையினால் அரக்கர்களின் உயர்விற்காக இறைவன் மகேசனிடம் வேண்டிக் கொள்வது தங்களது கடமைதான், குற்றமல்ல. ஆனால் தங்களது தூண்டுதலால் உயர்வை பெற்ற இந்த அரக்கர் இந்த ஜகத்தில் கொடுமை மற்றும் அமைதியின்மைக்கு காரணமானால் இதை எந்த நிலைமையிலும் பொறுத்துக்கொள்ள இயலாது. அனைத்து படைப்புகளும் இறைவனின் தூண்டுதலால் விருப்பத்தால் ஏற்பட்டது. அதாவது அனைவருக்கும் வாழ சம உரிமை இருக்கிறது. எந்த ஜீவனும் மற்ற ஜீவனை அழிப்பதற்கு இயற்கை என்றுமே உரிமை அளிப்பதில்லை, கொடுமைப்படுத்தவும் விடுவதில்லை. அவ்வாறு நடந்ததேயானால் ஒரு உண்மையை ஜகமே அறியும். அதை நீங்களும் அறிவீர்கள். இறைவன் கொடியவர்களுக்கு தண்டனை அளிக்க தயங்கவே மாட்டார். படைப்பின் தொடக்கத்திலிருந்து இன்று வரையிலும் என்ன, பிரளய காலம் வரையிலும் உறுதியான உண்மை இது. ஒரு கொடியவன் மற்றவர் மீது கொடுமைகளை செய்தால் துன்புறுவோரை விட அதிக துன்பத்தை அந்த கொடியவன் நிச்சயம் அனுபவிப்பான். இந்த உறுதியான உண்மையை தாங்களும் அறிந்தால், அந்த அரக்கர்க்கும் கூறினால், இறைவன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கப் போகும் மாபெரும் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நான் இப்போது கூறுவதை தாங்கள் புரிந்து கொண்டீர்களா? புரிந்து கொண்டேன் தாயே. தங்கள் கோபத்தின் காரணத்தை நான் புரிந்து கொண்டேன். இந்த ஜகத்தில் அனைத்து ஜீவன்களுக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. தாம் வாழ வேண்டும் என்பதற்காக மற்ற ஜீவன்களுக்கு துன்பமும் வருத்தமும் அளித்து வழி செய்ய வேண்டியது இல்லை. சந்தேகமின்றி இது அரக்கரின் இயல்புதான். ஆகையால் தான் அரக்கரிடமிருந்து விலகி இருக்க நிச்சயித்து விட்டேன். அரக்க குரு, அரக்கரை விட்டு விலகிவிட்டீர்களா? ஆம் தாயே. இப்போது அவர்கள் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். அப்படி என்றால்
தாங்கள் கைலை வருவதின் உத்தேசம் என்ன? தாயே, நான் எப்போது இக்கட்டில் இருக்கிறேனோ அப்போது எனது ஆராதனைக்குரிய இறைவன் சிவனை காண வருகிறேன். இவருடைய ஆணையையும் அறிவுரையும் பெற்று திரும்புகிறேன். சுக்கிராச்சாரியா, ஓம் நமச்சிவாய. அரக்கர்களிடமிருந்து விலகி இருந்தும் கூட உனக்கு அரக்கர்களின் கவலை இன்னும் இருக்கிறது. ஆனால் இப்போது அவர்களை பற்றிய கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. கடம்பனை இந்திரன் மாயாவி வடிவத்தில் சென்று கொன்றுவிட்டார். ரம்பன் இன்றும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது காலத்திற்கு பிறகு அரக்கரின் வம்ச விருத்தி நிச்சயம். ஆயினும் பிரபு, சுக்கிராச்சாரியார் இப்போது அரக்கரின் உறவை முறித்துக் கொண்டு விட்டார். இவரோ தங்களது அறிவுரையை பெற இங்கு வந்துள்ளார். தேவி பார்வதி, அரக்கர்கள் இப்போது தன்னிச்சையாக செயல்படுகிறார்கள். இனி சுக்கிராச்சாரியானின் அறிவுரைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அவசியம் எதுவும் இல்லை. ஆகையால் இவருக்கு நன்மை என்னவெனில், ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று அரக்க சக்திக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும். பிரபு, அரக்ககுரு, விரைவில் தாங்கள் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று சிவ ஆணையை நிறைவேற்றுங்கள். நான் சிவ ஆணையை சிறமேற்கொள்வேன் தாயே, நிச்சயமாக நிறைவேற்றுவேன். தேவி பார்வதி, கடுமையான சொற்களை பிரயோகம் செய்யாமல் நீ சுக்கிராச்சாரியான் மீது கோபம் கொள்கிறாய். ஆனால் அவன் மீது கோபம் கொள்ள காரணம் எதுவும் இல்லை. ஏனென்றால் காலத்துடன் கூடவே நடப்புகள் மாறுகின்றன. இனி அவர் விரும்பினாலும் அரக்கர் மீது தமது கட்டுப்பாட்டை ஏற்படுத்த முடியாது. சுவாமி, நான் மௌனமாக இருந்தால் எனது மனதில் அமைதி இருக்காது. ஏதாவது கூறினாலோ தகாதது ஆகிவிடும். பயமின்றி கூறு தேவி, என்ன கூற விரும்புகிறாய்? ஒருபுறம் தாங்கள் சுக்கிராச்சாரியாரை ஆராதனை செய்ய தனிமையான இடம் செல்ல ஆணையிட்டீர்கள். மறுபுறம் அரக்கரின் உயர்விற்கான வழியையும் தெளிவாக்குகிறீர்கள். இது சரியானதா? இதை பற்றி நான் ஏற்கனவே உன்னிடம் பேசிவிட்டேன். நான் அறிவேன், அரக்கர்கள் மீது உன் மனதில் மிக அதிக வெறுப்பு உள்ளது. இந்த வெறுப்பு கோபமாக மாற உனக்கு நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும். வீணாகி விடாது. விரைவில் ஒரு விசித்திரமான ஜீவன் தோன்றப் போகிறது. அது தேவிகளின் சக்தியின் பிரயோகத்தை தூண்டிவிடும். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. சகோதரா, என்னை விட்டு சென்று விட்டாயே. நீ இல்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன். இப்போதே எனது சிரத்தை கொய்து அக்னியில் எரிந்து விடுகிறேன். இல்லை ரம்பா, நான் உன்னை தற்கொலை செய்து கொள்ள விட மாட்டேன். நான் உயிர் வாழ்ந்து என்ன பலன் அக்னிதேவா? எனது தந்தை, சகோதரன் இருவரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள். இனி அரக்கரின் உயர்வுக்கு வாய்ப்பு ஏதுமே இல்லை. ஆகையால் என்னை தயவு செய்து தடுக்காதீர்கள். இல்லை ரம்பா, இல்லை. நம்பிக்கையை கைவிடாதே. நீ இதுவரை செய்த தவம் வீணாகி விடாது. நேரம் வரும்போது பெரும் அற்புதங்களை எல்லாம் படைக்கும் மகனுக்கு தந்தையாவாய். அந்த மகன் அரக்கரின் பெயரை விளங்கச் செய்வான். எவ்வாறு செய்வான்? எங்கிருந்து மகன் பிறப்பான்? இன்னும் எனக்கு திருமணமே ஆகவில்லை. மகன் எங்கிருந்து வரப்போகிறான்? நடக்க முடியாத ஒன்றை எவ்வாறு செய்து முடிக்க முடியும் சொல்லுங்கள். உனது திருமணம் நடக்க முடியாத செயலா? மகனை பெறுவது முடியாத செயலா? கேள் ரம்பா, விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணை சந்திப்பாய். அவள்தான் உனக்கு பிறக்க போகும் அற்புத மகனுக்கு அன்னையாவாள். வாழ்க வாழ்க அக்னி தேவன், வாழ்க அக்னி தேவன், வாழ்க வாழ்க அக்னி தேவன், வாழ்க. ஓம் பிரம்ம
பிரம்மதேவாய நமஹ. பிரம்மதேவரை மகிழ்வித்து வரம் பெற நினைத்த ரம்பன் மீண்டும் தவத்தில் மூழ்கி விடுகிறான். தனுவின் மகன் ரம்பனுக்கு ஒரே ஒரு லட்சியம் மட்டும் இருந்தது. அது இந்திரனை பழிவாங்குவது. இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. தேவாசுர யுத்தம் என்றும் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கும். அரக்க நலம் விரும்பிகள் அரக்கர்களின் உயர்விற்காக எப்போதும் தயாராக இருக்கிறார்கள். தேவர்கள் நலம் விரும்பிகள் தேவரின் நலனுக்காக முயற்சி செய்கிறார்கள். தேவரின் நலம் நாடும் நாரதரும் இவ்வாறான எண்ணத்தை மனதில் கொண்டு ஒரு நாள் வைகுண்ட லோகத்திற்கு வந்தார். நாராயண நாராயண. வணக்கம் ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி, என்ன இது? அன்னை லட்சுமியை காணவில்லையே. இருவரின் தரிசனம் காணும் எண்ணத்தோடு தான் நான் இங்கு வந்தேன். தேவி லட்சுமி இருக்கும் இடத்தை நான் அறியேன். என்ன நாரதா, நீ 3 உலகையும் சுற்றி வருகின்றாய், அனைத்தையும் அறிகின்றாய். தேவர், மனிதர், அரக்கர், கந்தர்வர், கிண்ணறர் அனைவரையும் நீ காண்கிறாய். ஆயினும் தேவி லட்சுமியை நீ காணவில்லையா? நாரதா, என்னை ஏன் இவ்வாறு ஆச்சரியத்துடன் பார்க்கிறாய்? அதாவது பகவான் தனது பக்தரிடம் ஏன் இவ்வாறு விளையாடுகின்றார்? அனைத்தும் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர், முக்காலம் உணர்ந்தவர், அணுவுக்குள் அணுவாக இருப்பவர். இன்று அவருடைய மனைவியை பற்றி என்னிடம், அவருடைய பக்தரிடம் ஏன் கேள்வி கேட்கிறார்? நாராயண நாராயண. யாராவது இதை பற்றி அறிந்தால், கேள்விப்பட்டால் இதை விளையாட்டு என்று கூற மாட்டார்களா? இந்த ஜெகத்தில் எதையும் அவரிடம் மறைக்க முடியாது. இன்று அவர் என்னிடம் ஏன் இந்த கண்கட்டு விளையாட்டை விளையாடுகிறார்? அவ்வாறானால் எனக்கு பதில் கூறு. ஏன் எப்போதும் எனக்கு புதிய செய்தியை கூற வந்து விடுகிறாய்? இந்த ஜகத்தை பற்றி அறிந்து கொண்டவர் நீ கொண்டு வரும் செய்தியை முன்பே அறிந்து கொள்ள மாட்டாரா நாரதா? உனக்கு தெரியும், நான் அனைத்தையும் அறிந்தவன். அதன் பிறகும் மீண்டும் மீண்டும் ஜகத்தின் நடப்புகளை பற்றி கூற என்னிடம் வந்து விடுகிறாய். அது ஏன்? மன்னியுங்கள் இறைவா, நான் அசத்தியத்தை கூறி உங்கள் பார்வையில் கீழ்த்தரமானவனாக வேண்டுமா? உண்மை என்னவெனில், நான் இங்கு தங்களின் தரிசனம் மட்டும்தான் காண வந்திருக்கிறேன். செய்தியை கூறுவது என்பது ஒரு பாசாங்கு மட்டும்தான். அப்படி என்றால் மௌனமாக தரிசித்துச் செல். இங்கும் அங்கும் சென்று இந்த ஜகத்தின் செய்தியை திரட்டுகிற வீணான முயற்சியை ஏன் செய்கிறாய்? இல்லை இறைவா, இல்லை. அவ்வாறு இருக்க முடியாது. மௌனமாக இருந்து என்னால் தரிசனம் காண முடியாது. சொற்களால் கிடைக்கின்ற அந்த மாபெரும் இன்பத்தை வர்ணிக்கவே இயலாது. தாங்கள் இப்பொழுது ஒன்று மட்டும் கூறுங்கள், அன்னை லட்சுமி எங்கிருக்கிறார்கள்? நாராயண நாராயண. என்ன பிரபு, தாங்கள் என்னுடைய பொறுமையை சோதிக்கிறீர்களா? ரகசியமான சூழ்நிலையை உருவாக்குகின்றீர்களா? எதை செய்தாலும் அதன் பயனை கூறுங்கள். ஸ்ரீஹரி, இது என்ன விளையாட்டு? தாங்கள் ஏன் பதில் கூறவில்லை? அன்னை லட்சுமி எங்கிருக்கிறார்கள்? ஏன் இவ்வாறு துடிக்கிறாய் நாரதா? நான் கூற வேண்டுமானால் முன்னரே உன்னிடம் கூறியிருப்பேனே. ஆனால் ஏன் கூறவில்லை? இதிலிருந்தே புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் இதை அவசியமாக நினைக்கவில்லை. பிரபு, நான் உங்களுக்கு நெருங்கிய பரமபக்தன். என்னிடமே இதை மறைக்கிறீர்களே. கேள்வி மறைப்பதை பற்றியது அல்ல, நிலைமையின் பயங்கரத்தை பற்றியது. என்னை கேட்டால் நீயே சென்று லட்சுமியை தேடு, உண்மையை அறிந்து கொள். அவளை கண்டுகொண்டதும் என்னிடமும் கூறு. நீ அறிந்தது என்ன, புரிந்து கொண்டது என்ன? ஆம் தேவி லட்சுமி, இறைவன் பரம்பொருள் அவ்வாறுதான் கூறினார். அரக்கனின் சக்திகளை சமநிலைப்படுத்தி வைக்க நாம் நமது சக்திகளை பயன்படுத்த வேண்டும் என்றார். நமது சக்தியா? அதாவது 3 தேவிகளுமா? தேவி சரஸ்வதி, தாங்கள் மற்றும் நானா? ஆம் தேவி லட்சுமி. அப்படியென்றால் இதன் பொருள் பிரம்மா, விஷ்ணு, பரமசிவன் தமது கடமை மற்றும் பொறுப்புகளை நம் 3 மீதும் சுமத்துகிறார்களா? அவர்கள் இதுவரை செய்யாத செயலை இனிமேல் நாம் 3 செய்ய வேண்டுமா? இதில் ஏதோ ரகசியம் இருக்கும். இதை நான் திருவிளையாடல் என்பேன். திருவிளையாடலை புரிந்து கொள்வது என்னாலும் இயலாது. இயலாதா? ஆம். காரணம்,
ஒருபுறம் அரக்கனின் வளர்ச்சிகளை அழிக்க நினைக்கிறார், மறுபுறம் அரக்கனின் உயர்வையும் விரும்புகிறார். பரம்பொருள் அரக்கரின் உயர்வை விரும்புகிறாரா? ஆனால் ஏன்? அதை அவரே அறிவார். ஒரு முறை அவரிடம் இதை பற்றி எச்சரிக்கையும் செய்தேன். அவர் தேவி சக்திகளை பற்றி சர்ச்சை செய்தார். அதை வாழ்த்திவிட்டு சென்றார். தேவி சக்திகளோ தெய்வ சக்திகளோ, நாம் இந்த சக்தியை பிரயோகம் செய்வதற்காக அரக்கருடைய சக்திகள் எல்லை மீறுவதற்காக காத்திருக்க வேண்டும். ஒருவேளை பரம்பொருள் 3 தேவிகளிடமும் எதிர்பார்ப்பது அவை தமது எல்லை மீறி போவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான். ஆம், அவ்வாறுதான் ஏதோ இருக்க வேண்டும். என்னுடன் கூடவே தேவி லக்ஷ்மியையும் கையிலேக்கு அழைத்தீர்களா? வா தேவி சாரதா, ஒரு அவசர ஆலோசனைக்காக நான் இருவரையும் கையிலேக்கு அழைத்தேன். ஒருவேளை நாம் மூவரும் சேர்ந்து அரக்கர்களை பற்றிய விஷயத்தில் உறுதியான முடிவெடுக்க நேரலாம். உறுதியான முடிவா? ஆனால் நாராயண நாராயண. வணக்கம் தாய்களே. நான் சுயமாக இந்த இடத்திற்கு வரவில்லை. இப்பொழுது யாருடைய விருப்பத்தால் நீ இங்கு வந்திருக்கிறாய்? நாராயண நாராயண. பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு கூறியதால் தான் நான் இங்கு வந்தேன். வந்ததன் காரணம் அன்னை லட்சுமியை தேடுவது. என்னை தேடவா? எதற்காக? நாராயண நாராயண. அதை பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு தான் அறிவார் தாயே. அவர்தான் அன்று என்னிடம் கூறினார், நான் உங்களை தேடி உங்களை பற்றிய விஷயத்தை அவரிடம் கூற வேண்டும் என்று. நாரதா, நீயே கூட கூறியிருக்கிறாய். இது இந்த ஜகமறிந்த உண்மையும் கூட. பிரபு அனைத்தும் அறிந்தவர். பிறகு அவருக்கு என்னை பற்றி தெரியாதா என்ன? இதுவும் உண்மைதான். அதாவது உனது பிரபு உன்னிடம் தன் விளையாடலை காட்டியிருக்கிறார். நாராயண நாராயண. அவர் எப்பொழுதும் தங்களிடம் தானே இவ்வாறு விளையாடுவார். ஆனால் அவர் இன்று என்னிடம் விளையாடி விட்டார். நாரதா, ஒரு முக்கியமான விஷயத்தை பேச நாங்கள் தனிமையை நாடி வந்துள்ளோம். எமது ஆலோசனையில் தடை ஏற்படுத்தாதே. நீ நிலைமையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாராயண நாராயண. 3 தாய்களுக்கும் நான் இப்பொழுது வேண்டாதவனாக பிரியமில்லாதவனாக போய்விட்டேன். இனி அதிக நேரம் இந்த இடத்தில் இருப்பது எனக்கு நன்மை அளிக்காது. நாராயண. நாரதா, உன் விவேகமில்லாத செயலுக்கு எங்களை குற்றம் கூறாதே. நீ பிரியமில்லாதவனும் இல்லை, வேண்டாதவனும் இல்லை. ஆனால் நேரத்தையும் நிலைமையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் தாயே, அவசியம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதிர்காலத்தில் நான் அவ்வாறே நடந்து கொள்வேன். இப்பொழுது எனக்கு விடை கொடுங்கள். இப்போது நாம் நடந்து கொண்ட விதத்தால் நாரதன் வருத்தம் அடைந்து விட்டான். நாரதனுக்கு வருத்தம் அளிப்பது நமது நோக்கம் அல்ல. ஆனால் நாரதன் நிலைமையை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நானும் பார்க்கிறேன், சில காலமாக நாரதன் நமது அன்பை, தனது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறான். ஆகையால் இப்போது நடந்தது நல்லதுதான். இப்போது அவனை பற்றி பேசாமல் நான் நமது ஆலோசனையை தொடருவோம். ஓம் நமச்சிவாய. 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 ஓம் ஏ துஷ்ட கன்னியே,
நீ பலமுறை என் மீது நீரை வாரி இறைத்து என்னை அவமதித்து உள்ளாய், பரிகாசம் செய்து விட்டாய். நானும் பொறுத்துக் கொண்டேன். ஆயினும் உனது சிற்றறிவிற்கு எதுவும் விளங்கவில்லை. எனது தவத்திற்கு தடை ஏற்படுத்தினாய். இதோ நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன். நீரில் கிடந்து உழல்கின்ற எருமையைப் போல நீயும் எருமை வடிவம் கொண்டு என்றென்றும் திரியக் கடவாய். என்னை மன்னியுங்கள் ரிஷியே, என்னை மன்னியுங்கள். நான் உங்களுக்கு துன்பம் தர விரும்பவில்லை. நான் சிறிது நேரம் விளையாடினேன். விளையாட்டா? என்னிடம் விளையாட்டா? அதற்கு நீ யார்? என்னிடம் விளையாட நீ யார் பெண்ணே? உன் வயது என்ன? என்னுடைய வயது என்ன? உனது வாழ்க்கை என்ன? எனது வாழ்க்கை என்ன? நீ என்னிடம் விளையாட மிக அதிக துணிச்சல் கொண்டு இருந்தாய் துஷ்ட பெண்ணே. எனக்கு உன்னை தெரியாது, உனக்கு என்னை தெரியாது. பிறகு என்னிடம் இவ்வாறு ஏன் விளையாடினாய்? தவறுதான் முனிவரே, மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். தவறுக்கு மன்னிப்பு அல்ல, உனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் பெண்ணே. நானும் உனக்கு தண்டனை அளித்தேன். நீ எனது தவத்தை கலைத்திருக்கிறாய். ஆகையால் எனது மன்னிப்புக்கு தகுதியற்றவள். தயவு காட்டுங்கள் ரிஷியே, தயவு காட்டுங்கள். இப்பொழுது தயவு வேண்டி யாசிக்கிறாய், அப்பொழுது யோசிக்கவில்லையே? தண்ணீரை அள்ளி தெளிக்கும் போது இது நினைக்கவில்லையே? அப்பொழுது வினையை பற்றிய பயம் இருக்கவில்லையா? கொடிய விளைவுகளை பற்றி பயம் இல்லாததால் தான் தீமைகள் நடக்கின்றன. இந்த தீமை என்ற பிசாசினால் தான் பல கொடிய விளைவுகளை சந்திக்க நேரிடுகிறது என்பதை அறிந்து கொள். இனி நீயும் அனுபவி. முனிவரே, அழகியே, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். ஓம் பிரம்மதேவாய நமஹ. விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணை சந்திப்பாய். அவள்தான் உனக்கு பிறக்க போகும் அற்புத மகனின் அன்னையாவாள். நான் இருக்கும் போது இந்த பெண்ணை கொடுமைப்படுத்த முடியாது. நான் முதலில் உன்னை அழித்து விடுகிறேன். எங்கு ஓடுகிறாய் துஷ்டனே? வந்து என்னிடம் யுத்தம் செய். அக்னிதேவன் கூறியது உண்மைதான். தாங்கள் என் மனதை கொள்ளை கொண்டு விட்டீர்கள். இவள்தான் எனது மகனுக்கு தாயாகப் போகிறாள். தாங்கள் எனக்கு மணாளனானால் மாவீரரே, இந்த வனப்பிரதேசத்தில்
என்னை அந்த துஷ்டனிடமிருந்து காப்பாற்றினீர்கள். தங்களின் இந்த உதவியை என்றென்றும் மறக்க மாட்டேன். உண்மை என்னவெனில் எனது தவம் உன்னை என்னிடம் இழுத்து வந்தது. ஆனால் உனது தலையில் இந்த கொம்பு ஒரு ரிஷியின் சாபத்தால் இவ்வாறு நேர்ந்து விட்டது. நான் இந்நாட்டு ராஜா பிருத்விசேனனின் மகள் ராஜ்குமாரி ஷாமலா. ஷாமலா, எனக்கு அழகிய மகனை பெற்றுத் தருவாயா? மாவீரராக இருந்தும் தாங்கள் ஒரு தபஸ்வி. தாங்கள் தவ வலிமையினால், அதன் பலனால் என்னுடைய பழைய வடிவத்தை திருப்பி அளிக்க முடியுமா? உனக்கு பழைய வடிவம் கிடைக்கவில்லை என்றாலும் இதே வடிவத்தில் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். பிரிய அரக்க சேனைகளே, யக்ஷராஜனே, யக்ஷ நண்பர்களே, இனிமேல் ராஜகுமாரி சியாமளா நமது மகாராணி ஆவாள். இவள் எனது மகன் அரக்க ராஜகுமாரனுக்கு தாயாவாள். அரக்க வம்ச விருத்தி இவள் மூலம் நடக்கும். அரக்க வேந்தர் ரம்பர் வாழ்க! அரக்க மகாராணி சியாமலா வாழ்க! பிரம்மதேவரே, வருத்தத்துடன் வந்திருக்கும் தங்களது மானசமைந்தன் மீது கருணை காட்டுங்கள் தந்தையே. தங்களது இந்த மானசமைந்தன் நாரதன் இன்னும் எத்தனை நாட்கள் அவமானப்பட வேண்டும் தந்தையே? எழுந்திருங்கள் பிரம்மதேவரே, எழுந்திருங்கள். என்னை இந்த நிலைமையிலிருந்து விடுவியுங்கள். உன்னை போன்ற ஞானியே வருத்தம் அடைந்தால் உண்மையில் துக்கம் ஏற்படுகிறது. ஆனால் நீ வீணாக இவ்வாறு வருத்தம் அடைந்துள்ளாய். காரணம் இருக்கிறது பிரம்மதேவரே, காரணம் இருக்கிறது. வீணாக யாராவது வருத்தம் கொள்வார்களா? என்ன காரணம்? பிரம்மதேவரே, இந்த ஜெகத்தில் வருத்தம் அடைவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. அந்த காரணத்தினால் தான் நான் வருத்தம் அடைகிறேன். கூறு, அந்த காரணம் தான் என்ன? பிரம்மதேவரே, ஒரு தாய் தமது மகனையே வெறுப்புடன் பார்த்தாள் என்றால், அல்லது பார்த்தும் பாராமல் இருந்தால், மௌனம் சாதித்தால், இது வருத்தப்படுவதற்கு மிக பெரிய காரணம் அல்லவா? என்னை போல ஒரு நேர்மையான பக்தி கொண்ட பாலகன் என்ன செய்வான்? நாரதன் இன்னும் தன்னை ஒரு பாலகனாகவே நினைக்கிறான் தேவி. உனக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால் நாரதன் மீது கோபம் இருந்தால் தெளிவாக கூறிவிடு. நீதான் அறிவாய் அல்லவா? பாலகன் மனது சஞ்சலமடையும். நமது பாலகன் மனதும் சஞ்சலமடையும். அடையும் என்ன தந்தையே? அடைந்து விட்டது. ஏற்றுக்கொள்கிறோம். சரிதான், இப்பொழுது நீயும் ஏற்றுக்கொள். எனக்கு உன் மீது கோபம் இல்லை. அல்லது உன்னை உதாசீனப்படுத்துவதும் எனது நோக்கம் அல்ல. ஒன்று மட்டும் கூறுகிறேன், பெரியவரின் அறிவுரையை தட்டிவிடாதே. அறிவுரையா? நான் அறிவுரையை தட்டவில்லையே தாயே. இங்குதான் தவறு நடக்கிறது. அறிவுரையை தட்டி செல்பவர்களுக்கு தாம் அறிவுரையை தட்டிவிட்டோம் என்று தெரிவதே இல்லை. எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தோன்றி விடுகிறாய். ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பு அங்கு செல்வதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நீ அந்த இடத்திற்கு செல்வது சரியாக இருக்குமா இல்லையா என்று இந்த காரணத்தினால்தான் தாய் பார்வதிக்கும் தாய் லட்சுமிக்கும் தங்களுக்கும் என் மீது கோபமா? இல்லை, எங்கள் மூவரில் யாருமே உன் மீது கோபம் கொள்ளவில்லை, மாறாக எச்சரிக்கை செய்தோம். இப்போது பாலகனின் வருத்தத்திற்கான காரணம் மறைந்து விட்டதா நாரதா? நாராயண நாராயண. பிரம்மதேவரே, என் மீது யாருக்கும் கோபமே இல்லை. ஆகையால் காரணம் என்ன? விஷயமே முடிந்து விட்டது. இப்பொழுது முக்கிய விஷயம் என்னவென்றால், நான் உனது விஷயத்தை புரிந்து கொண்டேன் நாரதா. இப்போது என்னிடம் அரக்க அரசன் ரம்பனை பற்றித்தானே கேட்க விரும்புகிறாய்? கேள் நாரதா. கரம்பனின் மரணத்திற்கு பிறகு ரம்பன் பஞ்சாக்னி தவத்தின் வலிமையால் ஒரு மாபெரும் மகனை பெற்றெடுப்பான். பிறகு திடீரென்று நிலைமைகள் அனைத்தும் மாறிவிடும். இப்போது இந்த செய்தி மட்டுமே போதும் உனக்கு. எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ரம்பனுக்கு சக்திசாலியான ஒரு மகன் பிறக்கப் போகிறான் என்று
பிரம்மா மூலம் நாரதர் அறிகிறார். காலம் செல்கிறது. அக்னிதேவன் கூறியபடியே சியாமளா கர்ப்பவதியானாள். இதனால் வருத்தம் கொண்ட ராஜா பிருத்விசேனன் சியாமளா மீது கோபம் கொண்டான். அதனால் ரம்பனின் கைகளால் கொல்லப்பட்டான். பிருத்விசேனன் மடிந்த பிறகு ஒரு நாள் ரம்பனும் சியாமளாவும் மகிழ்ச்சியுடன் தமது ரதத்தில் ஏறி வனப்பிரதேசம் செல்கின்றனர். கூறு அரக்கராணி சியாமளா, உனது தந்தை பிருத்விசேனனை அழித்து நல்லது செய்தேன் அல்லவா? ஒரு தந்தை தன் மகளை அரக்கி என்று அழைத்தால் அவருக்கு நான் மரணத்தை தந்தது சரியான செயல்தானே? மகளை மகளாக கருதவில்லை, தந்தையாக நடந்து கொள்ளவில்லை. அவருக்காக துன்பமும் சோகமும் எதற்கு? தாங்கள் செய்தது அனைத்தும் மிக சரியானது அரக்க வேந்தே. தங்களது இந்த செய்கைக்காக மிகவும் மகிழ்கிறேன். உனக்கு எனது வீரத்தின் மீது மகிழ்ச்சி. எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? நீ எனது மகனுக்கு தாயாக போகிறாய் அல்லவா? நீ இதற்காக மகிழ்கிறாயா? சுவாமி, ஜகத்தில் எந்த ஒரு பெண்ணிற்குத்தான் தாயாவதற்கு ஆசை இருக்காது? எனது மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லை சுவாமி. மகிழ்ச்சி அடைகிறீர்களா? மகிழ்ச்சியில் மூழ்கி திளைக்கிறீர்களா? விரைவில் உங்கள் மகிழ்ச்சியை அடித்து விடுகிறேன். அரக்கவேந்தரின் நண்பர்களே, யக்ஷர்களே, என்னை காப்பாற்றுங்கள். விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. யக்ஷராஜனை என்னை இவனிடமிருந்து காப்பாற்றுங்கள். விட்டுவிடு. ஏன் துஷ்டனே, நீ உனது இந்த குற்றத்தின் விளைவை அறிவாயா? இந்த அரக்க மகாராணியை விட்டுவிடு. எனது வழியில் குறுக்கிடுவதின் விளைவை பற்றி அறிய மாட்டாய். ரம்பனின் நிலைமையை கண்டு அறிந்து கொள். எனக்கு வழிவிடு. தீமைகளை செய்பவன் விளைவுகளை பற்றி அச்சுறுத்துகிறாயா? புத்தி இல்லாதவனே, விளைவுகளை பற்றிய கவலை துஷ்டர்களுக்கு தான் இருக்க வேண்டும். இந்த அரக்க மகாராணியை விட்டுவிடு. மரியாதையா பாதையிலிருந்து விலகிவிடு.
இனி தாங்கள் இல்லாமல் எவ்வாறு உயிரோடு இருப்பேன் சுவாமி? இனி நான் என்ன செய்வேன்? நமது மகன் என்ன ஆவான் சுவாமி? நான் எங்கு செல்வேன்? என்ன செய்வேன் சுவாமி? கண்களை திறங்கள் சுவாமி, சுவாமி, சுவாமி. அரக்க மகாராணி, தைரியமாக இருங்கள். எவ்வாறு தைரியமாக இருப்பது? எனது வாழ்வே முடிந்து விட்டது. எனது மகன், எனது மகன், இறைவா, தாங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? அரக்க மகாராணி, இப்போது தாங்கள் தைரியமாக இருப்பதை விட வேறு வழி என்ன இருக்கிறது? பிறக்க போகும் மகனுக்காகவாவது நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். அரக்கவேந்தர் ரம்பர் வீரமாக போரிட்டு வீரமரணம் அடைந்தார். உங்களது உயிரை காப்பாற்ற தனது உயிரை தியாகம் செய்தார். இனி உங்கள் கடமை பிறக்க போகும் மகனுக்காக வாழ்ந்து அவனை வளர்க்க வேண்டும். ஒரு மகா சக்திசாலியாக மகனை பெற்று வளர்த்து இவரது வம்ச விருத்தி வளர்ச்சியின் ஆசையை நிறைவேற்றுங்கள். இல்லை, 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 இல்லை. சுவாமி, செல்லாதீர்கள் சுவாமி. இந்த உலகில் என்னை தனியே விட்டு செல்லாதீர்கள் சுவாமி. அரக்க மகாராணி, பலமுறை எடுத்து கூறியும் கூட தாங்கள் ஏன் நிலைமையை புரிந்து கொள்ளவில்லை? வாழ்க்கை என்பது இறைவனின் கைகளில் இருக்கிறது. நடப்பது அனைத்தும் அவரது விருப்பப்படி நடக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டு பிறக்க போகும் மகனை சற்று நினைத்து பாருங்கள். ஒன்றை மறக்காதீர்கள், தாங்கள் அரக்கவேந்தரின் மகனுக்கு தாயாக போகிறீர்கள். அரக்கவேந்தரின் ஆத்மா சாந்தி அடைய தாங்கள் அவரது கடைசி விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். தாங்கள் சிறிது விலகுங்கள். நாங்கள் அவரது ஈமச்சடங்கை நடத்த வேண்டும். அக்னி தேவனே, அரக்கவேந்தர் ரம்பர் மிகவும் பணிவுடன் தங்களை ஆராதனை செய்து வந்தார். அருள் கூர்ந்து சிதைக்கு தீமூட்டி அரக்கவேந்தரை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாராணி, நான் அரக்கவேந்தர் தனுவின் பேரன், அரக்க வீரர் ரம்பரின் மகன், மகிஷாசுரனாவே. மகிஷாசுரன் பிறப்பு அரக்கரின் பாதுகாப்பு உயர்விற்காக ஏற்பட்டுள்ளது. அரக்கருக்கு எதிராக நடக்கும் அநியாயங்களுக்கு நான் பழி வாங்குவேன். மகிஷாசுரன் 3 உலகிலும் அரக்க சாம்ராஜ்யத்தின் கொடியை பறக்க விடுவார். வீரர் மகிஷாசுரர் வாழ்க! ரம்பபுத்திரர் மகிஷாசுரர் வாழ்க! அரக்க வீரர் மகிஷாசுரர் வாழ்க! அரக்கவேந்தர் மகிஷாசுரர் வாழ்க! ரம்பபுத்திரர் மகிஷாசுரர் வாழ்க!
அன்று மட்டும் அக்னி தேவன் குறுக்கிட்டிராவிட்டால், அவன் தேவர் நலனை கருதி இருந்தால் இந்த ரம்பனையும் அழிப்பதில் நிச்சயம் வெற்றி கண்டு இருப்பேன். அன்று ரம்பன் இறந்திருந்தால் இன்று மகிஷாசுரன் பிறந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போது ஆனால் வந்துவிட்ட ஆபத்தை சமாளித்தாக வேண்டுமே தேவராஜா. ஏன் இவ்வாறு நடக்கிறது தேவரிஷி? என்றும் நடக்கிறது, இவ்வாறே நடக்கிறது. ஆபத்து வருகிறது, நாங்கள் சக்திகளை ஒன்று திரட்டி விரட்டி அடிக்கிறோம், அது போய்விடுகிறது. ஆனால் மீண்டும் வருகிறது. துன்பம், கவலை, வருத்தத்தை தாங்கி அதை மீண்டும் விரட்டுகிறோம், மீண்டும் வந்து விடுகிறது. மீண்டும் வந்து விட்டது தேவரிஷி, மீண்டும் வந்து விட்டது. ஆபத்து மற்றும் இன்பம் பருவகாலத்தை போன்றது. அவைகளைப் போலவே இவைகளும் வருகின்றன. மீண்டும் வருகிறது, மீண்டும் செல்கிறது. பருவகாலத்தின் மீது கட்டுப்பாடுகளை நாம் விதிக்க முடியாது அல்லவா? அதே போல தேவராஜா, அதே போல ஆபத்தும் இன்பமும் நமது கட்டுப்பாட்டுக்கும் திறமைக்கும் கட்டுப்படாதவை. அவைகள் வந்து சென்று கொண்டுதான் இருக்கும் தேவராஜா. இதில் இவ்வாறு வெறுப்படைய என்ன இருக்கிறது தேவராஜா? நாம் பருவகாலங்களுக்கு பழக்கப்பட்டு விட்டோம். அதே போல ஆபத்தையும் நாம் நினைத்து விட்டால் அது நமக்கு நன்மை தரக்கூடியது. நாராயண நாராயண. இனி என்ன நடக்கும் தேவராஜா? இதை அக்னி தேவன் யோசித்திருந்தால், எதிர்காலத்தை பற்றி அறிந்திருந்தால். அவன் இதை யோசிக்கவில்லை, ஆனால் நாம் யோசித்தாக வேண்டும் தேவராஜா. மகிஷாசுரனை அவனது அன்னை ஷாமளா அக்னியில் பெற்றெடுத்தாள். அதாவது இந்த அரக்கனின் சக்திகளில் வளர்ச்சி ஏற்படும். அரக்கர்கள் உடலால் வலிமையானவர்கள்தான், ஆனால் மனம், ஆத்மா, அறிவினால் வலிமை குன்றியவர்கள். ஆனால் யுத்தம் செய்வது உடல்தானே. இந்த அரக்கன் மகிஷாசுரன் சொர்க்கத்தை ஆக்கிரமிக்கும் அறிவிப்பை பிறந்தவுடனேயே செய்துவிட்டானே. அதாவது தேவாசுர யுத்தம் நிச்சயம் வரப்போகின்றது. மாவீரர் மகிஷாசுரர் வாழ்க! மாவீரர் மகிஷாசுரர் வாழ்க! மாவீரர் மகிஷாசுரர் வாழ்க! மாவீரர் மகிஷாசுரர் வாழ்க! மாவீர மகிஷாசுரா, இந்த சிம்மாசனத்தில் தான் உன்னுடைய பாட்டனார் தந்தை சிற்றப்பனார் அமர்ந்திருந்தார்கள். உன்னுடைய தந்தை அரக்கவேந்தர் ரம்பர் பிரம்மதேவரின் ஆராதனையை பாதியில் விட்டு மடிந்தார். இனி அந்த செயலை நீதான் செய்து முடிக்க வேண்டும். இந்த செயலை செய்து முடிக்காவிட்டால் உனது முன்னோர்களின் விருப்பமானது என்றும் நிறைவேறாது. நான் எனது தந்தையின் சிதையிலிருந்து தோன்றியுள்ளேன் யக்ஷராஜா. அவரது ஆத்மாவின் ஒலியானது எனக்குள் இன்று பொலிக்கிறது. எனது தந்தை வாழ்நாளில் கண்ட கனவு எனது கண்முன் தெள்ள தெளிவாக தெரிகிறது. துஷ்ட இந்திரன் மாயாவி முதலையாக வந்து எனது சிற்றப்பன் கரம்பரை சாகடித்து சென்றான். அதை இந்திரன் எனது தந்தையை கொல்லவும் முயன்றான். ஆனால் அக்னி தேவன் தந்தையை காத்தார். இந்திரன் தனது நோக்கத்தில் வெற்றி பெற முடியவில்லை. இந்திரன் தான் எமது மிகப்பெரிய எதிரி. நாம் அந்த இந்திரனை தண்டிக்காத வரையிலும் நமது மனதிற்கு அமைதி கிடைக்காது. ஆம் மாவீரனே, இதில் சந்தேகமே இல்லை. இந்திரன் உனது வம்சத்தை அழிப்பதற்காக பல முயற்சிகள் செய்தான். ஆனால் இறைவனின் விருப்பத்திற்கு மாறாக செயல்பட முடியவில்லை. இன்னொன்றை மறிந்து கொள், இந்திரன் அதிக இருமாப்பு கொண்டவன். இருமாப்பின் வசப்பட்டுதான் எமது யக்ஷர்களை அவமதித்து சினம் கொண்டு சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். அந்த மூடனின் இருமாப்பை நான் போக்கி விடுகிறேன் யக்ஷராஜா. அதை செய்தே ஆக வேண்டும். இருமாப்பு கொண்ட இந்திரன் உனது தந்தையை காத்த அக்னி தேவனையும் கூட தேவ பதவியிலிருந்து இறக்கி அவமானம் செய்து விட்டான். தேவர், அரக்கர், மனிதர் அனைவரும் அவனால் துன்பப்பட்டனர். அவனை பழித்தீர்த்துக் கொள்ள விரும்புகின்றனர். ஆனால் இதுவரை யாரும் பழிதீர்த்துக் கொள்ளவில்லை. எவ்வாறு செய்வார்கள்? அவனது அநியாயத்தையும் அநீதியையும் எதிர்க்கிறார்கள். அனைவரும் பழிதீர்த்துக் கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் இந்திரனின் தந்திரம், கொடுமை மற்றும் தீமைகளால் யாரும் இதற்கு துணிவதில்லை. அவ்வாறு நடக்காது யக்ஷராஜனே. அவரது தீமையோ கொடுமையோ என் மீது எடுபடாது. எனது அனுமானமும் அதுதான் மாவீர மகிஷாசுரா. இந்திரனை எதிர்க்க உன்னை போன்ற பலசாலியான அரக்கனால் முடியும். யக்ஷராஜனே,
பழி தீர்க்கும் உணர்வு புஜங்களில் மாபெரும் சக்தியை உருவாக்குகிறது. அந்த தினவெடுத்த புஜங்கள் அரக்கனுக்கு சொந்தமானால் மாபெரும் சக்தியின் வளர்ச்சிக்கு ஒரு எல்லை இருக்காது. நீ கூறுவதை ஆமோதிக்கிறேன். இருந்தாலும் மகிஷாசுரா, நீ எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியம். எச்சரிக்கையா? யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இந்திரனிடமா? ஆமறக்க வேண்டாம். ஏனென்றால் உனது பாட்டனார் தனு பிரம்மதேவரிடம் வரத்தி சக்தியை பெறாமலேயே சொர்க்கத்தை ஆக்கிரமிக்க சென்றார். ஆனால் தோல்வியடைய நேர்ந்து விட்டது. இந்திரன் தனது திவ்ய சக்திகள் மூலமாகத்தான் அவரை தோற்கடித்தான். அதாவது இந்திரன் மீது தாக்குதல் நடத்தும் முன்பு பிரம்மதேவரிடமிருந்து வரமாக சக்திகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் பிரம்மா மூலம் சக்திகளை பெறுகிறாரோ அவரை இந்திரன் திவ்ய சக்தி ஏதும் செய்துவிடாது. யக்ஷராஜன் கூறுவதை பார்த்தால் நான் பிரம்மதேவரின் தவத்தை முடித்த பிறகுதான் இந்திரனை எதிர்க்க வேண்டுமா? ஆமா வீரா, எனது விருப்பமும் அதுதான். சரி யக்ஷராஜனே, நானும் என் தந்தையைப் போலவே பஞ்சாக்னி தவத்தால் பிரம்மதேவரை மகிழ்விப்பேன். அவரிடம் வரத்தையும் பெறுவேன். துஷ்ட இந்திரனிடம் கூறுவேன், அரக்கர்கள் மற்றும் யக்ஷர்களை துன்புறுத்தியதன் விளைவு என்னவென்று. மாவீரர் மகிஷாசுரர் வாழ்க! மாவீரர் மகிஷாசுரர் வாழ்க! ஓம் பிரம்மதேவாய நமः. 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 நாராயண நாராயண. ஓம் பிரம்மதேவாய நமः. தேவரிஷி, தேவரிஷி, தாங்கள் வந்தீர்கள். இதை கண்டீர்கள். திரும்பிச் செல்கிறீர்கள். ஏதும் கூறவில்லை? தேவராஜா இந்திரா, நான் என்ன கூறுவது? இப்பொழுது நான் என்ன கூற வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய்? தேவரிஷி, தேவர் நலம் நாடுபவரிடம் நாங்கள் நன்மையைத்தான் எதிர்பார்ப்போம் தேவரிஷி. இப்பொழுது நாம் காணும் காட்சியின் ஆரம்பத்தையும் நாம் கண்டோம். இப்போது மகிஷாசுரனை பற்றித்தானே கூறுகிறாய் தேவராஜா? அதை பற்றி பேசுவதை விட இந்த காட்சி இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது தேவரிஷி. நீ மீண்டும் கவலை கொள்கிறாய் தேவராஜா. கவலையின் காரணத்தை அறிவீர்கள் தேவரிஷி. மகிஷ கொம்பு கொண்ட இந்த அரக்கன் அப்போதே கவலையின் காரணத்தை தொடங்கி வைத்தான். இப்பொழுதோ நிலைமை தீவிரமாகிவிட்டது. இந்த ஆபத்திலிருந்து விடுபடும் வழியை தாங்கள் தான் கூற வேண்டும் தேவரிஷி. நாராயண நாராயண. தேவராஜா இந்திரா, இப்பொழுது நான் கூறுகின்ற வழியை உன்னால் நிச்சயமாக கடைபிடிக்கவே முடியாது. அதாவது நீ அதை கையாளவே மாட்டாய். இதை நான் மிக நன்றாக அறிவேன். ஆகையினால் இந்த விஷயத்தில் நான் மௌனமாக இருப்பதே சாலச் சிறந்தது. தேவர்ஷி நாரதரே, இந்த ஜகமே அறியும் தாங்கள் தான் தேவரின் நலத்தை அதிகம் நாடுபவர். இது சரிதானே? நான் அனைவரின் நலனையும் விரும்புகிறேன். எப்பொழுதும் நல்ல அறிவுரையும் வழங்கி வருகிறேன். தாங்கள் தேவர்ஷி தானே? அதாவது தேவர்களின் ரிஷி. ஆகையால் தங்களது முன்னுரிமை எப்போதும் தேவர்களுக்குத்தான். தாங்கள் அருள் கூர்ந்து தேவர்களுக்கு வந்திருக்கும் இந்த ஆபத்தை போக்கி வையுங்கள். தங்களது தேவர்ஷி என்ற பெயரை நிலைநாட்டுங்கள். பிரமாதம் பிரமாதம். தேவி இந்திராணி, நீயும் கூட மிக ராஜதந்திரமாக பேசுகின்றாயே. ஆஹா! நான் இங்க இப்போது தங்களது கடமையை பற்றி மட்டும் கூறினேன் தேவர்ஷி. தேவி இந்திராணி, கடமையை பற்றிய கல்வியை இப்பொழுது நான் உன்னிடம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறாயா? எப்போதும் நான் எனது கடமை தவறி நடப்பதே இல்லை. அருள் கூர்ந்து இனிமேல் நீ இதை பற்றி என்னிடம் ஏதும் கூறவும் வேண்டாம். முடிந்தால் அருள் கூர்ந்து ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள். உனது கணவன் தேவராஜன் இந்திரனானவன் தனது கடமையை நிறைவேற்றுகிறானா இல்லையா என்று.
சுவாமி? கவலை கொள்ள வேண்டாம் இந்திராணி, கவலை கொள்ளாதே. நாரதர் தாம் தேவரிஷி என்ற காரணத்தால் மமதை கொண்டு இருக்கிறார். ஆகையால் அவர் நம்மிடம் நேரடியாக பேச மறுக்கிறார். ஆனால் அவர் தங்களது கடமை பற்றியும் கூறி சென்றாரே, அந்த கடமை என்ன சுவாமி? என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. தாங்களே கூறுங்கள். ஓ, நீயும் நாரதரின் கலகத்திற்கு உட்பட்டு விட்டாயா? நான் எப்பொழுதும் என் கடமைகளை நிறைவேற்றி வந்திருக்கிறேன். எனது கடமையை நிறைவேற்றுவதில் ஒரு கணம் கூட வீணடித்ததில்லை. திடீரென்று தேவராஜன் எங்கு சென்றார்? அவர் எங்கு சென்றார் என்பதை நான் எவ்வாறு அறிவேன்? தாங்களே சென்று தேடுங்கள். ब्रह्मदेवाय नमः। ओम 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 ब्रह्मदेवाय नमः। பார்க்கிறேன், பார்க்கிறேன் அக்னி தேவா, நீ எதுவரை இந்த துஷ்டனை காப்பாற்றுகிறாய் என்று பார்க்கிறேன். தாங்கள் எங்கு சென்று விட்டீர்கள்? இந்த நாக வடிவத்தை ஏன் தரித்தீர்கள்? நீங்கள் காணவில்லையா? தவ வலிமையால் நமது பரம எதிரி மகிஷாசுரன் வெற்றி பெற நினைக்கிறான். இப்பொழுது நமது தாக்குதல் வீணாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் விரைவில் உங்களது திவ்ய சக்திகளை பிரயோகம் செய்யுங்கள். இருவரும் என்ன யோசிக்கிறீர்கள்? உங்களது திவ்ய சக்திகளை ஏன் பிரயோகம் செய்யவில்லை? சக்திகளை பிரயோகம் செய்து விரைவில் மகிஷாசுரனை அழித்து விடுங்கள். ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? என்ன யோசிக்கிறீர்கள்? தேவராஜா, எமக்கு ஒரே ஒரு கவலைதான். இப்போது தங்களது சக்திகள் மகிஷாசுரனை பாதிக்கவில்லை. இவ்வாறான நிலைமையில் எங்களுடைய திவ்ய சக்திகள் அவனை தாக்குமா? ஆம் தேவராஜா, தாங்களே அவனை வெற்றி கொள்ள முடியாத நிலைமையில் அந்த அரக்கன் எங்களால் பாதிக்கப்படுவானா? ஏன் நடக்காது? நமது இருவரின் சக்திகளுக்கு இடையில் வேறுபாடு இல்லை. இருவரும் இங்கு நின்று கொண்டு கேள்வி மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பீர்களா அல்லது எனக்கு உதவி செய்ய போகிறீர்களா? சிறிது முயற்சி செய்யுங்கள். தங்களது ஆணையை ஏற்று நாங்கள் முயற்சி செய்கிறோம் தேவராஜா. ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मणे नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम
ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। ओम ब्रह्मदेवाय नमः। நாராயண நாராயண. தேவராஜா இந்திரா, உன்னால் இயன்றவரை முயற்சி செய்து பார்த்து விட்டாய். ஆனால் உனக்கு வெற்றியே கிடைக்கவில்லை. இன்றென்றையும் நான் உனக்கு தெளிவுபடுத்தி விடுகிறேன். உனது முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடப் போகின்றன. உனது ஒவ்வொரு தாக்குதலையும் தாங்கிக் கொண்டு மகிஷாசுரன் அதிக வலிமை பெற்றுவிடப் போகிறான். பிறகு நாங்கள் என்ன செய்வது தேவரிஷி? கையை கட்டிக்கொண்டு மௌனமாக இருப்பதா? நமது எதிரியை வளர விடுவதா? பிறகு தக்க தருணத்தில் அவன் நம்மை அழித்து விடுவான். தங்களிடம் உதவியை எதிர்பார்த்தோம். தாங்கள் பேசாமல் சென்று விட்டீர்கள். தாங்களும் எங்களுக்கு உதவி செய்வதில்லை, எங்களையும் தாக்க விடுவதில்லை. பிறகு நாங்கள் என்னதான் செய்வது? தேவராஜா, உனது எதிரியை இப்பொழுது நீ அழிக்க நினைக்கிறாய் அல்லவா? அவன் இப்போது என்ன செய்கிறான்? என்ன செய்கிறானா? அதைத்தான் தாங்கள் காண்கிறீர்களே. நானும் தான் பார்க்கிறேனே. அவன் கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறான். அவன் கடும் தவம் புரிகிறான். அவன் ஏன் அவ்வாறு கடும் தவம் புரிகின்றான்? 3 உலகிலும் அவனது ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக, சொர்க்கத்தை எம்மிடமிருந்து கைப்பற்ற, தேவர்களையும் மனிதர்களையும் கொடுமைப்படுத்துவதற்காக. சரி, நான் சொல்லுவதையும் கேட்டுக்கொள். அவன் இதையெல்லாம் செய்வதற்கு பிரம்மதேவரின் வரம் அவனுக்கு தேவைப்படுகிறது. கடும் தவம் செய்த பலனால் அவன் வரத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகிறான். நிச்சயம் நடக்கும் தேவரிஷி, நிச்சயம் நடக்கும். இது இன்று வரையிலும் நடந்து வரும் கதைதானே. ஒரு அரக்கன் கடும் தவத்தை முடித்துவிட்டு அந்த பிரம்மதேவரிடம் வரம் பெறாமல் ஒருபோதும் திரும்பியதில்லை. போதும் 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 போதும். என்னுடைய கடைசி கேள்வி தேவராஜா, நான் கேட்கப் போகும் கடைசி கேள்வி என்னவென்றால், ஒரு அரக்கன் கடும் தவம் செய்து படைப்பின் கடவுள் பிரம்மதேவரிடம் விரும்பிய வரத்தை பெற இயலும். அந்த வரத்தின் சக்தியால் அராஜகம், கொடுமை, அனாச்சாரம், தீமைகள் அனைத்தும் செய்ய முடியும். பிறகு உனக்கு என்ன கட்டுப்பாடுகள் இருக்கின்றது? நீ சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தும் கூட பிரம்மதேவரை குறித்தோ அல்லது இறைவன் சிவனை குறித்தோ கடும் தவம் புரிந்து அவரிடம் வரத்தை பெற இயலாதா? அந்த வரத்தின் சக்தியால் உன்னையே நீ காப்பாற்றிக் கொள்ளவும் முடியாதா? சக்திகளை ஒன்று திரட்டி அந்த மகிஷாசுரனை தோற்கடிக்க முடியாதா? கூறு தேவராஜா, கூறு, உனக்கு இதை செய்ய என்னதான் தடை இருக்கிறது? யோசித்துக்கொள் தேவராஜா. இந்த ஜகமே அறிந்த உண்மை இது. ஒரு அரக்கனால் தவம் செய்ய முடியும் என்றால், கடுமையான தவம் புரிந்து படைப்பின் நாயகன் பிரம்மதேவரிடம் வரத்தையும் பெற முடியும் என்றால், தன்னுடைய அரக்க குணத்தையும் கூட வளர்த்து அதை பாதுகாக்கவும் முடியும் என்றால், பாவம், சொர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் இந்திரன் ஒருபோதும் தவம் செய்ய முடியாது. தன்னையே பாதுகாத்துக் கொள்வதும் முடியாது. நாராயண நாராயண. அவர்களுடைய பார்வையில் உனது தோற்றம் எவ்வாறு இருக்கும்? இதை பற்றி நீ யோசித்து பார்த்திருக்கிறாயாப்பா? ஏன் இவ்வாறு மௌனமாக இருக்கின்றாய்? எனக்கு பதில் கூறு தேவராஜா. உன் மௌனம் என் சொல்லை ஆமோதிக்கிறதா? அரக்கர்கள் தேவர்களை விட அதிக சக்திசாலிகளா, அறிவாளிகளா அல்லது சிறந்தவரா? இல்லை, அவ்வாறு இல்லை தேவரிஷி. அப்படி என்றால் இந்த அரக்கர்கள் தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களா, உழைப்பாளிகளா, தவம் செய்வதில் நிபுணர்களா? அவ்வாறும் இல்லை தேவரிஷி. பிறகு எவ்வாறு தேவராஜா, எவ்வாறு? நீ இதுவரையிலும் ஏன் உன் தவத்தை தொடங்கவில்லை? நீ மகிஷாசுரனின் கடுமையான தவத்தை கண்டு பயந்து கொண்டு தகாத செயல்களை செய்யத் தொடங்கிவிட்டாய்.
ஆனால் அவனை விட மிக அதிகமாக தவம் புரிந்து உனது சக்திகளை அதிகமாக பெருக்கிக் கொள்ளும் செயலை நீ ஏன் செய்யவில்லை? ஏன் செய்யவில்லை தேவராஜா? நீயும் உனது சொர்க்கமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் மகிஷாசுரனை விட கடுமையான தவம் செய்ய வேண்டும். படைக்கும் நாதன் பிரம்மா, இறைவன் பரமேஸ்வரன், ஸ்ரீஹரி விஷ்ணுவை நீ மகிழ்வித்து விடு. இதை தவிர உனது பாதுகாப்பிற்காக வேறு வழி எதுவுமே இல்லை தேவராஜா. நாராயண நாராயண. நீங்கள் கண்டீர்களா? தேவரிஷி நாரதர் நம்மை தவம் செய்ய சொல்லி செயலிழக்க வேண்டும் என்கிறாரே. ஒருபுறம் அங்கு தவம் செய்து கொண்டிருப்போம், மறுபுறம் மகிஷாசுரன் பிரம்மதேவரிடம் வரத்தை பெற்று நமது சொர்க்கத்தின் ஆட்சியை கைப்பற்றி விடுவான். ஏனோ தெரியவில்லை, தேவர்களின் நலம் நாடும் தேவரிஷி தேவர்களின் தீமையை கூறுகிறாரே. அதாவது தவம் செய்ய போவதில்லையா? இல்லை, நான் இந்த தவத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன்.